எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாட்டர்டே அன்னைக்கு நான் கிருத்திகை பூஜை செஞ்ச பூஜா விலாக் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு அழகான ஒரு முருகர் சிலை வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஆனால் அது இத்தனை நாள் வந்து பூஜை அறையில் வச்சு நான் பூஜை செய்யலை. ஏன்னா அந்த முருகர் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து எனக்கு கிடைக்காம இருந்தது. அதுக்கான சரியான அளவில் வந்து வேல் இல்லாமல் இருந்தது. ஸோ முருகர்னாலே வேல் இல்லாமல் எப்படி நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுது, அதனால் வந்து தனியாக வச்சுருந்தேன். பட் ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வேலும் அழகாக செட் பண்ணி எனக்கு அந்த முருகரும் வந்து பூஜை செய்கிற அளவுக்கு ரெடி ஆகினார். ஸோ அதனால் கிருத்திகை அன்னைக்கு நம்ம அந்த பூஜையும் செஞ்சிடலாம் அப்படின்னு தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப மனநிறைவோட அந்த கிருத்திகை பூஜையும் வந்து நிறைவாக பூஜை எல்லாமே முடிஞ்சது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தைப்பூசம் வருது. ஸோ அந்த நாள் முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள். நிறைய பேர் வீட்லேயும் பூஜைகள் எல்லாமே செய்வீங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த வேல் பூஜை வந்து செய்கிறது, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுலாம் ரொம்ப விசேஷம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த நாள் வந்து வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுங்கள். தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த தீபம் ஏற்றுறதுக்காக ஓம் தீபம் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரிப்பீட்டடாக எனக்கு வர அந்த வாட்ஸ்அப் என்கொயரின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த டேக்குள்ளே எங்களுக்கு கைக்கு ரீச் ஆயிருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி மண்டே டியூஸ்டேக்குள்ளே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே டிலே பண்ணிங்கன்னா கொஞ்சம் வரதுக்கு கஷ்டம் தான். ஸோ இதுவரையிலும் ஆர்டர் போட்டிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து பேக் பண்ணி டிஸ்பாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு சீக்கிரமாகவே கைக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு அந்த ஓம் விளக்கு வந்து முருகருக்கு ஏற்றி வழிபடலாம். அதே போல் நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட இமேஜஸ், அந்த நீங்கள் பூஜை அறையில் ஏற்றின அந்த தீபம், இது எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பிச்சுடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா முருகருக்கு நான் அந்த செவ்வரி மாலை வந்து கையால் கட்டியிருந்தேன். ஸோ அதை தான் வந்து போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சிலை வந்து இதுதான். ஆக்சுவலி இது வந்து மேலே கோல்டு ஃபினிஷ் வந்து இருக்கும். இது வந்து அதெல்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து அந்த சில்வர் ஃபினிஷோட ரொம்ப முருகரோட ஃபேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக அழகாக இருந்தார். ஸோ அதனால் அதை வந்து அப்படியே வச்சு நம்ம பூஜை செய்யலாம் தான். நான் அதுக்கு வந்து கோல்டு ஃபினிஷ் வந்து கொடுக்கல.